ஹலோ. இப்போ எதுக்குமா கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அந்த பையனை எனக்கு பிடிக்கல, அவங்க வீட்டில் சொல்லிடுங்க. புரியுதா? சும்மா இந்த மாதிரி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? காலை வைங்க. ஏ மிஸ்டர், பேக் வச்சுருக்கேன், நீ பார்க்கல? என்னால் பார்க்க முடியாது. பொய் சொல்லாத. நான் எதுக்கு இதில் போய் சொல்லணும்? பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க, இவ்வளோ கேவலமாக பிகேவ் பண்ணுறீங்க. டீசெண்டாக இருக்கேண்ணா? நானா? உண்மையாவா? உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் சார்? இல்லை, நீங்கள் டீசெண்டாக இருக்கேன்னு சொன்னீங்க, அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. தெரியாமல் சொல்லிட்டேன். டார்ச்சர் பண்ணாதீங்க போட்டு. சரி, உண்மையாகவே டீசெண்டாக இருக்கேண்ணா? இவங்க வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட, சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா நீ. ஃபோனை வைமா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இங்க. இல்லை, சும்மா கேட்டுன்னு இருந்தேன். பார்க்க நல்லா தானே இருக்க. உண்மையாகவே நல்லா இருக்கேண்ணா? நீ என்ன லூசா? என்னாச்சு? நல்லா இருக்கேனான்னு தானே கேட்டேன். உண்மையாகவே நல்லா இருக்கேண்ணா? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத நீனும். என்னாச்சு? ஏய், வாயை மூடு. நானே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். பார்க்குக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணா நீ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஏத்துற எனக்கு. இருந்து போ. நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, நான் போயிடுறேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நமக்கு மேலே ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த கோபம்ன்ற குப்பையால் தான் நம்ம மிருகமாக வாழ்ந்துட்டுருக்கோம்.